ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்னன்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த அன்பளிப்பு எதுவென்றால் நல் ஒழுக்கமும் தீன் கல்வியும் ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில ஒவ்வொரு தந்தையும் தன் மகனுக்கு முதலாவதாக நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது அந்த மகனுக்கு அந்த தந்தை கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே ஆகச் சிறந்த அன்பளிப்பு நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ வாலிபர்கள் தவறான சேர்க்கை, தவறான நடத்தை, எல்லாம் காரணம் யாரு? பெற்றோர்கள் அவர்களுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுத்தராதுன்னு ஆரம்ப காரணமா இருக்கும். சின்ன வயசுல என்ன பண்ணிட்டாங்க? செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையன் அவனுடைய வாழ்க்கை அவனே கெடுத்துக்கிட்டு பிற மக்களுக்கும் சமூகத்துக்கும் இடைஞ்சலாவும் இருக்கான். நாளைக்கு மறுமையிலே அவனுடைய நிலை என்ன ஆகும்? ஆகவே தந்தைமார்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கணும்? தன்னுடைய மகனுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுத்தரணும். ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நாம தரக்கூடிய, நம்ம மகனுக்கு தரக்கூடிய சிறந்த அன்பளிப்பே நல் ஒழுக்கம் தாங்கிறதுல நம்ம தெளிவா விளங்கி அமல் செய்யணும் தோழர்களே.